உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஆனா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எங்க வீட்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கும் அப்படி இல்ல. எங்க வீட்லயும் அப்படி எதிர்பார்ப்பு இல்ல. அதனால அவங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆமா, நீங்க பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் உங்களுக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகல? இன்னும் ஒருவேளை வயசாயிருச்சா? என்ன பிரச்சனை? அப்படின்னு இந்த பிள்ளை கேட்டோடனே அவனுக்கு அப்படியே ஒரு முறைக்கிறாருன்னா தாங்க முடியல. இந்த கேள்வியை வீட்டுல கேட்டிருந்த அது கொடுக்குற பதிலே வேற யாருக்கும். உனக்குலாம் ரொம்ப வாய். உனக்கு சரி, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ரொம்ப வாய். என் வாயை அடக்கன்னா எங்க வீட்டை பத்தி இது மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த பொம்மை கல்யாணத்துக்குலாம் எங்க வீட்டுல உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த பிள்ளை நொறுக்குன்னு சொல்லுது. அவர் கொடுக்குறாரு, இது கேட்கிறாரு, அதுக்கு திருப்பி கொடுக்குது இந்த பொண்ணு. அப்படி கேட்டது தப்புன்னா இவர் பேசுறதும் தப்பு தானே. எப்படி இவர் சொன்ன உடனே எல்லாரும் ஏத்துக்குருவாங்களே? எங்க வீட்டுல அப்படி, அவங்க வீட்டு சூழ்நிலை வேற இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழல் இருக்குது இல்ல. ஆனா அந்த பிள்ளை நல்லா நடிக்குது. இந்த பொண்ணு டெபுன்னு சொன்னாங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சீரியல் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ அழகா படுது அந்த பொண்ணு. நம்ம இவரை சுவாமிநாதனை சொல்லவே வேண்டாம். ஸ்பெஷல். அவர் எப்பவுமே அப்படி அருமையா பண்ணுவாரு. இதுலயும் நல்லா பண்றாரு. இந்த காட்சிய அங்க அன்பரசும் மகனும் பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை கொடுக்குற மாதிரி இல்ல. ஆமாப்பா, அப்படி இதை தாண்டா நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ இருக்குதா, அதைத்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்பனும் மகனும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? அந்த பையனை பார்க்க நல்லா இருக்கு, ஆனா அவனை வேற வில்லன் ஆக்கிடுவீங்களா? முடியலையே. சரி, அடுத்து நிவின் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ராகினின்றது அவங்க மாமா பொண்ணு, நம்ம இவனோட பொண்ணு வருது. பசுபதியோட பொண்ணு வந்து வெறுப்பேத்துது. கிஃப்ட்டை கொண்டு உயிர் தோழி பாரு. காவேரி கல்யாணம் முடிச்சு எவனோ ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கு. அந்த கண்கள்லாம் காட்சியும் அதுவும் மூஞ்சி இருக்கிறதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்து, இங்க எதுக்கு பிரச்சனை? நான் எதுக்கு பிரச்சனை பண்ணியா? அவதான் எங்க பாரு காவேரி அவ பின்னாடியே போனேல, என்னை எப்படி அவமானப்படுத்தினேன், அதுக்கு உனக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வெறுப்பேத்துது. இவன் கடுப்படிச்சு, நீ போ அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு போகணும், நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு வம்பு பண்ணிட்டு இருக்குது.